வெவ்வேறு கோணங்கள், வெவ்வேறு மனிதர்கள், புது புது தகவல்கள். நான் யூனிகர், இது யூனிகர் ஈவினிங். இன்னைக்கு யூனிகர் ஈவினிங்ல புது மனிதர், ஒரு ஃப்ரெஷ் யங் இன்ஜினியர் கூட நம்ம பேச போறோம். மீட் மிஸ்டர் ரகுராஜன் from Math Technologies. Hello ரகுராஜன். ரகுராஜன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அதுல இருந்து மேத் டெக்னாலஜிஸ் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். இந்த தொடங்கின பாதை அதை பத்தி சொல்லுங்க. என்னை பற்றி சொல்லணும்னா ஆனந்த் டெக்னாலஜி சென்னை, அங்கே தான் வந்து என்னோட பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஆக்சுவலி வந்து இஎன்ஐ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறப்பயே வந்து இந்த ஃபீல்டில் போகலாம் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. கடைசியாக ஓரளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக, எனக்கு ஆர்வம் உள்ளதாக இருந்தது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஒரு இன்டரில் போடலாம், அதுக்கு வந்து ஏதாச்சும் கற்றுக்கலான்றதுக்காக ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நாங்களாக இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஒரு இன்டர்லாம் ப்ராஜெக்ட் பண்ணோம் சொந்தமாக. அதோட அவுட்கம் தான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கோர்ஸ் பண்ணிட்டு மேத் டெக்னாலஜியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ரிட்டன் டெஸ்ட்டு அதெல்லாம் வச்சு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணேன். ஸோ அப்படி தான் இங்கேருந்து ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கப்போ அட் த எண்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்போ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஃபீல்டில் தான் போகணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ப்ராஜெக்டே பண்ணீங்களா, இல்லை இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அந்த ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணீங்களா? என்னோட கரியர் வந்து அதை பேஸ் பண்ணி தான் போகணுன்றதுனால தான், அதுக்கு ஒரு பேஸாக இருக்கட்டும்னா தான் ப்ராஜெக்ட் வந்து அதோட ரிலேட்டடில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணேன். ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. ஃபைனல் இயர் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கப்பவே நமக்கு வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் நாலேஜை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு அதில் நம்ம ப்ராஜெக்டை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஓனாக பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஃபீல்டில் என்டர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் இட் டவுன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கேள்வின்னு தோணுது. உங்கள் பேக்கெட்ல வந்து ஒரு பெண்ணும் ஒரு டெஸ்டரும் இருக்கு. ஸோ இன்ஜினியர்னா டெஸ்டர் வச்சுருப்பாங்களா என்ன, அதை போய் சொல்லுங்க. கண்டிப்பாக இன்ஜினியர்னா பேசிக் திங்ஸு, டெஸ்டரு, கட்டரு, மல்டிமீட்டரு, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு இன்ஜினியர்னா இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். டெஸ்டர் வச்சு என்ன பண்ணுவீங்க? மல்டிமீட்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இல்லை, எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுவீங்க? எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், சப்ளை வருதா வரலையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் ஸ்க்ரூ கட்டுறதுக்கு டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். மல்டிமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, கனெக்டிவிட்டி இருக்கா, எவ்வளோ வோல்டேஜ் வருது, எவ்வளோ ஆம்ஸ் மெஷர் பண்ண, ஸோ அதுக்கெல்லாம் பேசிக் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு காம்பனண்ட் ஒர்க் ஆகலை, அது பவர் சப்ளை வருதா வரலையான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வச்சு பார்ப்போம். ஓகே வருது, அதுக்கு தேவையான சஃபிஷியண்டான வோல்டேஜ் வருதா இல்லையான்ற செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா, ஓகே கரெக்டாக இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ். ஃபஸ்ட் பவர் சப்ளை வருதான்றதை செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க? வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ், அப்புறம் ரிஃப்ராக்டிவ், அப்புறம் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஏதாவது ஃபேஸ் பண்ணது? ஆயில் அண்ட் கேஸ் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான. ஏன்னா வந்து இப்போ சின்ன தப்பு பண்ணாலும் அதோட விளைவுகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். மோஸ்ட்லி பவுடர், நம்ம மற்ற இண்டஸ்ட்ரியிலும் பவுடர் ஹேண்டலிங் தான் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் தான் அஃபெக்ட் ஆகும். பட் இதில் வந்து சேஃப்டியும் முக்கியம் இல்லை ஆஸ்பெக்டில், அதனால் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான இருக்கும். ஓகே, இன்ஜினியரிங் படித்தப்போ நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் பங்க் அடிப்போம், நிறைய ஹாலிடேஸ் இருக்கும். பட் ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஹாலிடேஸ், உங்களோட இந்த லீவ் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா, இல்லை இதெல்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக காலேஜில் இருக்கப்போ சனிக்கிழமை சாட்டர்டே லீவு, ஸோ சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்ற அந்த இருக்கும். சில சமயத்தில் சண்டேயில் கூட ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க ஷெட்யூல் தருவான்னு பிளான்ட்டை ஷெட்யூல் பண்ணி தருவாங்க. ஸோ சண்டேயில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு ஒர்க்குன்னு வந்துட்டோம், நம்மளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு சைட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை அங்கே போய் ஏதோ ஒரு இஷ்யூக்காக போகிறீங்க, அதுக்கு முன்னாடி அந்த சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிலாம் தயாராகுவீங்க?
ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட்டுக்கு போகிறோன்னா சைட்டில் என்ன இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஒரு இடம்னா ஃபஸ்ட்டு என்ன பிஎல்சி இருக்குது. ஓகே, அந்த பிஎல்சிக்கான கம்யூனிகேஷன் கேபிள் என்ன, அதுக்கான சாஃப்ட்வேர் என்ன, அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கான சொல்யூஷன் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற எல்லாத்தையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கிட்டு போயிட்டு மற்றதை வந்து ஆன்ஃபீல்டில் என்ன அந்த சமயத்தில் என்ன இஷ்யூ இருக்கோ அதுக்கு எப்படி சொல்யூஷன் எடுக்கலாம்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சமயத்தில். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகணும். போயிட்டு எந்த பிஎல்சியாக இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னால என்ன பிஎல்சி, அதுக்கான கம்யூனிகேஷன் கேபிள், அதுக்கான சாஃப்ட்வேர், அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு போகிறப்போ உங்களோட சீனியர்ஸோட ஹெல்ப் எந்த அளவு இருக்கும், சீனியர்ஸோட சப்போர்ட்டு, இல்லை இந்த சம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சம் சொல்யூஷன்ஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்கள் சீனியர்ஸ் எந்த அளவில் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட முடியாது. இதே ப்ராப்ளத்தை இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம், அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்கன்ற சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து சீனியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் சீனியர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மளை விட கண்டிப்பாக நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை அவங்க கடந்து வந்திருக்கலாம். அதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. நீங்கள் சைட்டில் ஏதாவது ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம், ஏதாவது லேப்ல புகைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது புகைச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி புகைச்சுன்றதை விட ஒரு பெரிய தப்புன்னா ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து ஒரு ஸ்கேடா வந்து டெவலப் பண்ணுறோன்னா அதில் கேட்கும் என்னென்ன பண்ணக்கூடாது. அதில் ஓவர் ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவுமே அது நம்ம டிஃபால்ட்டாக டிக் பண்ணியிருக்காது, நம்ம டிக் பண்ணிக்கலாம். சரி, அப்போ ஓவர் ரைட்னா என்னன்னு தெரியாமல் நான் நினச்சிட்டு ஓவர் ரைட்னா வந்து ஓகே நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், அதை ஓவர் ரைட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி ஓவர் ரைட்டும் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி அந்த சைட்டில் எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை, ஏன்னா அந்த சைட்டில் டேட்டா லாகிங்லாம் கிடையாது. சில சைட்டில் வந்து டேட்டா லாகிங்லாம் பண்ணுவாங்க. டேட்டா லாகிங்னா என்னென்னா இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும், அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த டெம்பரேச்சர் வந்து அவங்க டெய்லிக்கும் லாகிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, வெளில போயிடுச்சு, ஒரு 4 நாள் சென்று எண்ட் யூசர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இந்த ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக இல்லைன்னு. அப்போ வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க என்ன அந்த மேனுஃபேக்சர் பண்ண இடத்துல ப்ராசஸில் என்ன தப்பு இருக்குன்னு பார்க்குறப்ப அந்த டெம்பரேச்சர் எடுத்து பார்ப்பாங்க, எவ்வளோ இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ நேரம் இருக்கணும், ஆனால் இவருக்கு இது எவ்வளோ இந்த ப்ராடக்ட் எவ்வளோ நேரம் இருந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க டேட்டா எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஓவர் ரைட் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா அந்த டேட்டா ஃபுல்லாக லாகிங் பண்ணி வச்சிருந்த எல்லா டேட்டாவும் ஃபுல்லாக வந்து எரேஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் லாகிங் ஆரம்பிக்கும். இப்போ இதுவே இந்த பிரச்சனை வந்து நான் ஓவர் ரைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து தேடுறப்ப அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான், ஓவர் ரைட் தானே, என்ன ஒரு டிக் தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. படித்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேயே தெளிவாக நம்மளுக்கு காட்டும். நம்ம படித்து பார்த்துட்டு நம்மளுக்கு புரியலன்னா ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன விஷயமா இருந்தாலும் அது கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு தெரியாத விஷயம் சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுன்றது வந்து நம்ம தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால ஸோ அந்த தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ முக்கியமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோங்கிறத பொறுத்து நம்மளோட வேலைகள் அதில் கவனம்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபைடான மூமெண்ட், ஒரு ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் வா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண மூமெண்ட் ஏதாவது இருக்கா? நிறையா இருக்குது. இப்போ வந்து ஒரு 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 ப்ராஜெக்ட் நம்ம சொந்தமாக பண்ணுறோம். போயிட்டு ஆக்சுவலி ப்ராஜெக்ட்டுன்றதை விட அது ஒரு 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 மேனுஃபேக்சரிங் ஏதாச்சும் பண்ணி தரோம்னு வச்சுக்கோங்க, ஒரு மிஷின் ஏதாச்சும் பண்ணி தரோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட் பண்ணி தரோம்னு வச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வந்து அவங்க ஒரு பொருளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நம்ம பண்ண மிஷின், நம்ம ஆட்டோமேட் பண்ண மிஷின். அதை விட இன்னும் சொல்லணும்னா ஆக்சுவலி வந்து ரியாக்டர்லாம் இருக்கும். நாங்கள் ஆயில் பண்ணுவோம், ரியாக்டர் இருக்கும், மேலே வந்து ஹீட் இருக்கும், ஹீட்டில் தான் அவங்க வேல்வை திறப்பாங்க. அந்த ஒரு வேல்வை நம்ம வந்து ஸ்கேடா மூலயமா ஓப்பன் பண்ணுறது சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பண்ணிட்டு ஆப்ரேட்டர் கூட்டு வந்து காட்டணும்னா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி இனிமேல் ஏறி திறக்க தேவையில்லை, இவ்வளோ ஹீட்டில் திறக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து உண்மையாக அந்த சமயத்தில் வந்து தோணும், நம்மளுக்கு அவங்களோட இது கஷ்டத்தை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு 5 மினிட்ஸ் சந்தோஷமாக இருந்தாலும் அது அதுக்காக ஒர்க் பண்ணுறோமா இருக்கும். அதனால தான் அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்மளா பண்ணுறப்ப ஒரு இது கிடைக்கும், ஒரு ஃபீல் கிடைக்கும். மற்ற ஃபீல்டில் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு இந்த ஃபீல்டில் பண்ணுறப்ப நம்ம பண்ணது
நம்மளால மற்றவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்ற மொமெண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் என்தூசியாஸ்டாக இருக்கும். அது வந்து நம்மள டிரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. சைட்ல போயிட்டு தான் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இன்ஜினியரா நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ சைட் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியால இருக்கும். ஒரு நார்த் சைடு, ஐ மீன் இந்தியாவில் நார்த் சைடு, சவுத் சைடு, இந்த மாதிரி நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டிராவலில் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அக்கமடேஷன்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அப்போலாம் வந்து நீங்க எப்படி உங்களை வந்து தயார்படுத்திக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எனக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து வெளில கூப்பிட்டு போகிறது எங்கள் வீட்டில் வந்து டூருனா எனக்கு தெரிஞ்சு 6th ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோட வெளில போனதே கிடையாது. ஸோ என்னையும் வெளில விட மாட்டாங்க. அதனால் வந்து சரி இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஊருக்கு போய் பார்க்குறது, நிறைய ஊருக்கு போகிறது, தனியாக போகிறது. அதான் ஃபஸ்ட்டு விஷயம். தனியாக போக ஆரம்பிச்சது அதெல்லாம் இந்த ஃபீல்டுக்கு வந்து தான். ஸோ அதனால் எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்போ அங்கே ஃபுட்டு, அங்கே பேசுகிற விதம், பழகுற விதம், அப்புறம் அந்த அக்காமடேஷன் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் போகிறப்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வேறு பழகிடும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இது இருக்கும்ல, அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஜினியர் அப்படின்னாலே வந்து சூர்யா மாதிரி நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டாக இருப்பாங்க. ஸோ உங்களோட அப்பியரன்ஸ் இல்லை இன்ஜினியர்னா நீட்டாக இருப்பாங்களா? அதை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்கள் கேட்குறத பார்த்தா என்னமோ நான் நீட்டாக இல்லாத மாதிரி. இல்லை, அவர் தாடிலாம் வச்சிருக்கீங்க, நிறைய முடி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சைட்டில்? இல்லை, சைட்டுக்கு போகிறோன்னா சைட்டுக்கு எதுக்கு கூப்பிட்றாங்க? ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணி தரணும். அதை ரெக்டிஃபை பண்ணி தந்துட்டோம்னா நம்ம எப்படி இருந்தால் அவங்களுக்கு என்ன? அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி ஓகே, அவங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆனிச்சு அப்படின்னு தான். அப்பியரன்ஸும் முக்கியம் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு முக்கியமான மீட்டிங் போகிறோம், அந்த இடத்துல வந்து அப்பியரன்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு தான். அதை விட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியம். போயிட்டு சைடுக்கு போயிட்டு எதுவுமே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு நான் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மட்டும் என்ன இன்ஜினியர், சரி இன்ஜினியர் வந்திருக்காங்க டிப்டாப்பாக இருக்காங்க, ஓகே அப்படி இன்ஜினியர் ஒத்துப்பாங்களா? நம்ம இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணால் தானே நம்ம இன்ஜினியர். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கணும். ஸோ அப்போ வந்து அப்பியரன்ஸ் ப்ளஸ் நாலேஜ் ரெண்டுமே தான் வந்து ஒரு ஒரு குட் இன்ஜினியருக்கு வந்து ரொம்ப முக்கியம் சொல்ல வரீங்க. ஆட்டோமேஷன் இன்ஜினியரா நீங்கள் உங்களோட தூக்கத்தை மிஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலி வந்து நீங்கள் கேட்டிங்களா சந்தோஷமான மொமெண்ட்டுன்னு, அது கொஞ்சம் இன்டர்லிங்க் இருக்குது ஆக்சுவலி. சில சைட்டில் வந்து ஒரு சைட்டில் வந்து நைட்டு 11:30க்கு வந்து பிளான்ட் ஆட்டோவில் எடுத்துகிட்டு ஆட்டோவில் ஃபுல்லாக ஓடுது. ஃபுல் ஆட்டோ நைட்டு வந்து 11 கரெக்டாக வந்து 11:20க்கு வந்து எடுத்து ஓட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே அப்பா நிம்மதியாக இருக்குது, நீங்கள் நைட்டு தூங்கலாம். அதை வந்து சொல்லிட்டு வரலாம், நான் நாளைக்கு வந்து மார்னிங் வந்து பண்ணுறேன். பட் ஆனால் அவங்க வந்து என்ன கேட்டாங்க, சார் காலைல ப்ரொடக்ஷன் எடுக்கணும், ஏதாச்சும் பண்ணி எனக்கு ஆட்டோவில் எடுத்து வந்துருங்க எப்படியாச்சும். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ட்ரை பண்ணி நைட்டு 11:30க்கு வந்து எடுத்துட்டதுக்கப்புறம் தூக்கம் அன்றைக்கி நைட்டு வந்து டயர்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டோம், நிம்மதியான தூக்கமாக இருந்துச்சு. தூக்கம் நிறைய இடத்துல பாதிக்க தான் செய்யும். சில சமயத்தில் வந்து காலையிலே சீக்கிரமாக இருந்துச்சு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ட்ராவலில் தூக்கம் சில பேருக்கு வராது. அதுமாரி தூக்கமும் மிஸ் பண்ணுறோம். பட் அதுக்கு சேர்த்து வந்து சண்டே காம்பன்சேட் பண்ணி தூங்கிக்கிறது தான். ஓகே, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் ஒர்க்கிங்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது உண்மையா? நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக இல்லை. அந்த என்ன கேட்டால் படிக்கிறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. பட் வந்து ஒர்க் பண்ணுற விதம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் எவாலுவேட் ஆகிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சிட முடியாதுன்றக்காக அதோட பேசிக்ஸ் தான் சப்ஜெக்டில் வச்சுருக்காங்க. பேசிக்ஸ் உண்மையாக வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த இடத்துல வேணாலும் போய் சர்வே பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்ஜினியரிங் படிக்கிறப்ப எதுக்கு படிக்கிறோம், இந்த சப்ஜெக்ட் எதுக்கு படிக்கிறோம், இந்த சப்ஜெக்டை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படித்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நீங்கள் படித்த ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நான் ஒர்க்கிங்கில் வந்து இங்கே யூஸ் பண்ணேன் அப்படின்னு. 1 2 இல்லை, நிறையா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டுனா இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நாங்கள் படித்தோம். ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர், அதை நாங்கள் இப்போ ஃபீல்டில் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர், ஃப்ளோ மீட்டராக இருக்கட்டும், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ மீட்டர் என்னென்ன இருக்குது, அதை ஏன் இந்த ஃப்ளோ மீட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய இந்த ஃப்ளோ மீட்டராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் நெட்வொர்க்ஸ்னு எனக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் படித்ததுக்கும் நான் படித்த சப்ஜெக்ட்டுக்கும் ஒர்க்குக்கும் சம்மந்தம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அது இண்டஸ்ட்ரியல் நெட்வொர்க்ஸ் தான். ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து எப்படி ஒரு பிஎல்சி இன்னொரு ஸ்கேடாவாக இருக்கட்டும், அது எப்படி கம்யூனிகேட் ஆகுது, அது எல்லாமே ப்ராஃபிட் நெட்டாக இருக்கட்டும், இந்த ப்ராஃபிட் பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியும் வந்து தெளிவாக அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து அப்போ வந்து சொல்லித்தர ஆள் இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, ஸோ படிச்சுக்கிங்க இதெல்லாம் அப்படின்னு. அவங்க வந்து ஜென்ரலாக
நடத்துனாங்க. ஸோ நாங்களும் ஒரு ஜென்ரலாக படித்தோம். அப்புறம் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், திருப்பியும் போய் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே. ஆட்டோமேஷன் கோர்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதா சொன்னீங்க பார்த்தா. ஆட்டோமேஷன் கோர்ஸ் பண்ணது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? கண்டிப்பா ஆட்டோமேஷன் ஃபீல்டுக்குள்ள போகணும்னா கோர்ஸ் பண்ணியிருக்கணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? கோர்ஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அடாப்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். போயிட்டு போனோடனே அடாப்டிங் பீரியட் இருக்கும்ல, எப்படி இருந்தாலும் போனோடனே நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறோம், அதுக்கு போனோடனே உடனே நம்மளுக்கு எல்லாமே விஷயம் தெரிஞ்சிடாது, கற்றுக்கிட்டு தான் நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அந்த கற்றுக்கிற பீரியடை கம்மி பண்ணிக்கலாம். அதுவும் வந்து சும்மா ஒரு பேருக்கு போகணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், போயிட்டு சர்டிஃபிகேட் இருந்தால் வேலை கிடச்சிடும்ன்ற ஆஸ்பெக்டில் போனோன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கரண்டாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த 1 இயரில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அப்புறம் ஒரு சைட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சைட்டுக்கு போனால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம். மற்றவங்க டென்ஷனாக இருந்தாலும் நம்ம டென்ஷன் ஆகாமல் எப்படி கூலாக வேலை செய்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டேன், படிக்க வேண்டியதை அதை இங்கே கற்றுக்கிட்டேன். அதான் சொல்ல போனால் அதான் ரொம்ப அதிகம், அதை வந்து ஓவர் கம் பண்ணும் எல்லோரும். ஓகே. இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறப்ப நம்ம வந்து வீட்டில் போயிட்டு படிக்கிறது தான் ரொம்ப ரேர் தான். ஸோ இப்போ ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் வந்து படிக்கிறீங்களா? படிப்போம். ஏதாச்சும் இப்போ புதுசாக ஏதாச்சும் விஷயம் பார்க்குறோம், ஒர்க் பண்ணுறோம், அது எப்படின்னு தெரிலனா போய் கண்டிப்பாக உட்காந்து படிப்போம்ல, அதுக்கான பேசிக் திங்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் உட்காந்து படிக்க செய்வோம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ஒரு 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைச்ச விஷயத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை வந்து நம்மளா சொந்தமாக செய்ய ஆரம்பித்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்ன ஒரு கான்செப்ட் எடுத்தோம், அந்த கான்செப்ட் எப்படி ஃபைனலுக்கு கொண்டு வர்றது, நடுவில் எவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்றதை வந்து அவங்களும் அனலைஸ் பண்ணாங்களே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி சொந்தமாக பண்ணணும். போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் சென்டரில் போய்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வந்து வச்சு அதை பக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஒரு சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதை நம்மளா சொந்தமாக செஞ்சு கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஓகே, நம்ம 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியுதுன்ற ஒரு டிக்னிட்டி வரும். ஆட்டோமேஷன் இன்ஜினியராக உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இன்டர்வியூவில் கேட்குற மாதிரி நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் உங்களை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன். உங்களோட எய்ம் என்ன? இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதேமாரி ஒரு கம்பெனியை வந்து நான் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம். ஃபியூச்சரில் வந்து உங்களை ஒரு ஆண்டர்பிரினராக பார்க்கலாம். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ரங்கராஜன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து மிஸ்டர் ரங்கராஜனோட நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணாரு, அவர் பார்த்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னாரு. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ரங்கராஜன், எங்களோட இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்காக. என்னோட வியூவை வந்து ஷேர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன்னா கேட்க போகிறான்னு தெரியல, ஏன்னா எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஎஸ்சி கண்டுபிடிச்சது பிஎஸ்சியோட ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்கன்னா டிக் மார்லி அப்படின்னு தெரியும். அவர் வந்து 1932 பிறந்தாரு. இப்போதான் லாஸ்ட் இயர் வந்து இறந்து போனாரு. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, ஏன்னா ஆட்டோமேஷன் ஃபீல்டுல பிஎஸ்சி ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னைக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து அவரோட ஒரு கண்டுபிடிப்புல இருந்து தான் வந்தது. எனக்கு வந்து அது ஒரு டவுட்டு. உங்களை யாருக்காவது அந்த ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யார் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்டா தேங்க்ஸ் சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு புது மனிதரோட வெவ்வேறு கோணத்துல புது தகவல்களோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் வாட்ச் அவர் வீடியோஸ். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட அதர் வீடியோஸையும் போய் வாட்ச் பண்ணுங்க, இந்த வீடியோவை பத்தி கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. பை பை.